அண்மைச் செய்தி. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். 32 பேருக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்குவதற்காக முதலமைச்சர் விஜய் தற்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அவரை அதிகாரிகள் வரவேற்று உள்ளே அழைத்துச் செல்கிறார்கள். அந்த காட்சிகளை தற்போது நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். 32 பேருக்கு அரசு பணிக்கான ஆணையை வழங்குவதற்காக தற்போது முதலமைச்சர் விஜய் வருகை தந்திருக்கிறார். மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு ரோட் ஷோவில் பங்கேற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார். ரோட் ஷோவில் பங்கேற்ற விஜய் வழிநடுக இருபுறமும் நின்றிருந்த பொதுமக்களையும் தொண்டர்களையும் பார்த்து கையசைத்தவாறு நன்றி தெரிவித்தபடி வந்த முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கவிருக்கிறார். அதற்காக தற்போது கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் வருகை தந்திருக்கிறார். மேலும் பல்வேறு நலத்திட்ட பணிகளையும் அவர் தொடங்கி வைக்கவிருக்கிறார். குறிப்பாக தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைக்கான அந்த அடிக்கலையும் அவர் நாட்டவிருக்கிறார். கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த ஒரு குடும்பத்திற்கு அரசு வேலைக்கான ஆணையை வழங்கவிருக்கிறார் ஜோசப் விஜய். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்கிக்கலாம். சுதன், விவரங்கள். வணக்கம் சரவணன். கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். அதன் பிறகு 285 நாட்களுக்கு பிறகு முதலமைச்சர் விஜய் இன்றைய தினம் கரூர் மாவட்டத்திற்கு நேரில் சென்றுள்ளார். கரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக சென்ற முதலமைச்சர் விஜய்க்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலில் அவர் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை அவர் பேசினார். அதன் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ரோட் ஷோவாக மக்களை சந்தித்த விஜய் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்துள்ளார். இங்கு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி முடிவுற்ற திட்டப்பணிகளை துவக்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். குறிப்பாக கடந்த ஆண்டு அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேரின் குடும்பத்தினர் 32 பேருக்கு பல்வேறு அரசு துறைகளில் பணியாற்றக்கூடிய பணி நியமன ஆணைகளை அவர் இன்னும் சற்று நேரத்தில் வழங்க இருக்கிறார். மேலும் இன்றைய தினம் 1700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யக்கூடிய தனியார் நிறுவனத்திற்கு அடிக்கல் நாட்டி அவர் அதற்கான பணியையும் தொடங்கி வைக்க இருக்கிறார். முதலமைச்சரின் வருகையொட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாது முதலமைச்சர் வருகையை தொடர்ந்து அந்த பகுதியில் தேவையின்றி அதிக அளவில் கூட்டம் கூடுவதை தவிர்ப்பது வகையில் விரிவான ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கரூர் மாவட்டத்திற்கு விஜய் வருகை தந்ததை தொடர்ந்து அவர் வருகை தந்த வழித்தடம் அனைத்திலும் இருபுறத்திலும் ஏராளமான பொதுமக்கள் குவிந்திருந்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக தற்போது கரூருக்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் காலை கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது அந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த நபர்களின் குடும்பத்தினருக்கு பணி நியமன ஆணையை வழங்க இருக்கிறார். அது மட்டுமல்லாது அரசு துறை அலுவலர்களுடன் அவர் ஒரு ஆலோசனை கூட்டத்திலும் ஈடுபடுத்த இருக்கிறார். இந்த கூட்டத்தில் தற்போது கரூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய துறை சார்ந்த திட்ட பணிகளினுடைய விவரங்களை அவர் கேட்டறிந்து பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்தான அறிவுரைகளையும் அவர் வழங்குவார் என கூறப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி சுதன். தொடர்ந்து மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நௌசாத் இணைப்பில் காத்திருக்கிறார். நௌசாத், தங்களிடம் இருக்கக்கூடிய விவரங்களை சொல்லலாம். வணக்கம் சரவணன். இன்னும் சட்ட நேரத்தில் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் கரூர் விவகாரத்தில் உயிரிழந்த 31 குடும்பத்திற்கு பணி நியமன ஆணையை வழங்கியிருக்கிறார். மிக முக்கியமாக இந்த கரூருடைய பயணம் என்பது எவ்வாறு இருக்கும், குறிப்பாக இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க முடியுமா என வழக்கா ஒரு புறம் தொடர்ந்தாலும் கூட நிச்சயம் அதை வழங்கியே ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு தமிழக ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு என்பது அது முடிவிட்டதுதான் பார்க்க முடியுது.
ஏன்னா அது கொள்கை முடிவு என்பதால் யாரும் தலையிட முடியாத என நீதிமன்றம் தெரிவித்தாலும் கூட அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் சற்று நேரத்துல, அதாவது பல்வேறு துறையில் பணியாற்றுவதற்கான அவங்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்றாற் போல் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து அந்த பணி நியமன ஆணையை வழங்க இருக்கிறது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஏற்கனவே முன்கூட்டியே பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக கரூர் வளர்ச்சி என்பது தமிழகம் முழுமையாக கண்காணிப்பதாக கூட தெரிவிக்கப்பட்ட அடிப்படையில் தான் அங்க ஒரு வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்காக 1700 கோடி மதிப்பில 15,000 பேர் வேலை புரியும் அளவில் ஒரு நிறுவனத்தை தொடங்கி வைக்கிறார். கோத்தார் நிறுவனம் பணியை தொடங்க வைக்கிறான அந்த நிறுவனம் தொடங்கி வைக்கிறார். அது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அடுத்த பிறகு மிக முக்கியமாக கரூர் மாவட்டத்தை வளர்ச்சி திட்டத்தையும் மற்றும் அரசு செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு திட்டமும் இந்த மாவட்ட மக்களுக்கு எவ்வாறு சென்றடைகிறது, அரசு உரிய செயல்படுகிறதா, அதிகாரிகள் எவ்வாறு செயல்படுகிறதா உள்ளிட்டவை குறித்து மாவட்ட ஆட்சியருடன் வளர்ச்சி பணிகள் தொடர்பாக கூட மூத்த அமைச்சர்கள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் ஏற்கனவே தமிழக முதல்வர் அறிவிப்பு இன்று பேசும்போது அறிவிப்பிட்டார் இங்கு ஒரு நினைவு சின்னம் அமைக்கப்படும் என தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் நினைவு சின்னம் அமைப்பதற்கான ஏற்ற இடம் எது, உடனே அது அமைப்பதற்கான பணிகளை துவங்க வேண்டும் உள்ளிட்டவை குறித்து கூட இந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான கூடிய ஆலோசனை கூட்டத்தில் அது தொடர்பாக முதல்வர் பேச இருப்பதாக கூட தகவல் வெளியாக இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்வு நடைபெற இருக்குது. முதல்வர் வருகையை ஒட்டி கரூர் மாவட்டம் முழுவதுமே ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு பாதிப்பும் எந்த ஒரு போக்குவரத்து நெரிசலும் ஏற்படாத வண்ணம் மக்கள் சாலையில் நின்று முதல்வரை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில வருகை அவர் குறிப்பாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிந்து வரும் வழியில் இருபுறமும் மக்கள் அவரை வரவேற்றது பார்க்க முடியுது. அவரும் ரோட் ஷோ மூலமும் மக்களுக்கு நன்றி தெரிவித்து வருகை புரிந்தார். தற்போது மாவட்ட ஆட்சியரின் சட்ட நேரத்தில் அந்த பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்வு என்பது நடைபெற இருக்கிறது. பல்வேறு துறைகளில் அவர்கள் படிப்புக்கு ஏற்றாற் போல் அந்த துறைகளில் பணி நியமன ஆணை வழங்க இருக்கிறது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நௌசாத்.